தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் தியாகராஜன் அறை பூட்டவை உடைத்து உள்ளே நுழைந்து புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் வெற்றி செல்வன் பூட்டு உடைக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு பதிவாளராக தியாகராஜனை நீக்கம் செய்து முனைவர் பெற்று செல்வம் என்பவரும் தற்போது பொறுப்பு துணைவேந்தராக இருப்பது சங்க நியமனம் செய்த நிலையில் இன்று அவர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பதவி ஏற்றுக்கொள்கிறார். இதனை அடுத்து காவல்துறையினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ் பல்கலைக்கழகம் நிர்வாகம் ஏற்றுள்ளதால் ஏற்கனவே தற்காலிக பதிவாளர் தியாகராஜன் பொறுப்பு இருந்தார். துணைவேந்தர் சங்கரை நீக்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். பொறுப்பு துணைவேந்தராக தற்காலிக பதவியில் இருக்கும் இருவருக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் பதவி ஏற்பு விழாவினை முன்னிட்டு கழகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. இதனை அடுத்து இருவருக்கும் ஏற்பட்ட மோதலின் காரணமாக பதிவாளர் தியாகராஜன் அறையை பூட்டி இருந்த நிலையில் புதியதாக பொறுப்பேற்கும் வேந்தர் வெற்றி செல்வன் அவர்கள் அவரது ஆதரவாளர்களுடன் போலீஸ் பாதுகாப்புடன் தியாகராஜன் அறையில் திருப்பிலியை வைத்து பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தனர். அதன் பிறகு புதியதாக பொறுப்பேற்கும் இருந்த வெற்றி செல்வன் உள்ளே நுழைந்து பொறுப்பேற்றுக் கொண்டார். கையெழுத்தினையும் இட்டு வருகிறார். இதனால் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. தற்போது தியாகராஜனுக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. அந்த அழைப்பு தலைமை செயலகத்திலிருந்து செக்ரட்டரி அவர்கள் பேசியிருக்கார் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கு.